ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி பார்க்கலாம். சில்லி போட்ட சாம்பார் எப்படி செய்யுது பார்க்கலாம். இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இட்லியில் இந்த சாம்பாரை ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ குக்கரில் ஒரு 1/2 ஊற வச்ச துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய், 10 பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதை ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா வெந்தப்புறமா மத்து போட்டு நல்லா கடைஞ்சிருங்க. இதை கடைஞ்சி இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்க பருப்பையும் இதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்த்து இறக்கணும்னா நல்லா டேஸ்டான சாம்பார் ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.